அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலைவொலி நிகழ்ச்சியில் கதை அலை ஒலிப்புத்தக நேரம். புத்தகம் புதிய ஆத்திச்சுடி கதைகள். எழுதியவர் திரு ஸ்ரீவி ஐயா அவர்கள். தலைவர் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம், சென்னை. அத்தியாயம் 8. ஏறு போல் நட. வாக் வித் ப்ரைட். நாம் இப்போது சார்பதிவாளர் பத்திரப்பதிவு அலுவலக வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். பெரும் தனக்காரர்கள், அரசியல் பின்புலம் உள்ளோர் வாழ்நாளில் ஒரு சிறிய வீடாவது கட்டிட வேண்டும் என அல்லல்படும் நடுத்தர வர்க்கம், சாட்சி கையெழுத்து போட்டால் 5-10 கிடைக்கும் என வாயிலில் காத்திருக்கும் ஒரு கூட்டம் என பரபரப்பாக இருந்தது அந்த இடம். முக்கியமாக உள்ளே இருக்கும் கடவுள்களுக்காக, அதாவது அலுவலர்களுக்காக பூஜை சாமான்கள், அதாவது கரன்சி நோட்டுகளை அங்கிருந்தோரிடம் கூச்சநாச்சமின்றி வசூல் செய்து கொண்டிருந்த ஏஜென்ட்டுகள் வெள்ளையும் ஜொள்ளையுமாக சுற்றி கொண்டிருக்க, அவர்களை சுற்றி மக்கள் பலர் அங்கு தின்பண்டத்தை மொய்க்கும் ஈக்கள் போல மொய்த்து கொண்டுள்ளனர் என்பதையும் பார்க்கிறோம். அந்த ஏஜென்ட் கும்பலின் தலைமையிடமாக அருகில் இருந்த ஜாப் டைப்பிங் சென்டர்கள் இருந்தன. அவ்வலுவலக கீழ்நிலை சிப்பந்திகள் பயனாளிகளை அழைத்து வந்து அந்த ஜாப் டைப்பிங் சென்டர்களின் நபர்களிடம் விட்டு சென்ற வண்ணம் இருந்தனர். போதாக்குறைக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள் வேறு அங்குமிங்கும் கழுகு போல் அலைந்த வண்ணம் இருந்தனர். வீடு பத்திரம் செய்ய, நிலம் அர்ஜிதம் செய்ய, திருமணங்களை பதிவு செய்ய, கட்டிட பிளான்கள் அப்ரூவ் செய்ய என பற்பல தேவைகளோடு குழுமியிருந்த மக்களிடம் சிறிதும் எந்தவித அச்சமோ கூச்சமோ இன்றி கராராக வசூல் நடந்து கொண்டிருந்தது. என்ன இது? திடீரென ஒரு பரபரப்பு. சர் என 4-5 வெள்ளை நிறக்கார்கள் வந்து நின்றதோடு அலுவலகத்தின் உள்ளே இருந்த ஆட்களோடு அந்த அலுவலக கதவுகளை மூடி உட்புறம் தாளிட்டனர் சிலர். அவர்களில் சிலர் அக்கம்பக்கம் இருந்த அனைத்து ஜாப் டைப்பிங் சென்டர்களிலும் உள்நுழைந்து தங்கள் ஐடி கார்டுகளை காட்டியவாறே ஆக்கிரமித்தனர். எவரும் உள்ளே வரவோ உள்ளிருப்பவர் வெளியே செல்லவோ அனுமதிக்கவில்லை அவர்கள். பின்னாலேயே வந்த காவல்துறை வாகனத்திலிருந்து திபு திபுவென காவலர்கள் இறங்கி அவ்வலுவலகத்தை சுற்றி அரண் போல் நின்றனர். சில நொடிகளிலேயே அந்த பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது போல் பதற்றத்துடன் கூடிய ஒரு பேரமைதி நிலவியது. வேறொன்றுமில்லை, அந்த மேன்மக்களால் கசக்கி பிழியப்பட்ட ஓர் அப்பாவி நடப்பவற்றை படம் பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியதன் விளைவு அந்த ரெய்டு. சில சமயங்களில் பொதுமக்கள் புகார் மீதும் இதேபோல நடவடிக்கை எடுக்கும் அதிசயம் நடக்கும் அல்லவா? அதுபோல இன்றும் நடந்துள்ளது. அன்று மதியமே சேனல்களில் முக்கிய செய்திகள் அலறின. ஒட்டுமொத்த அலுவலகமே லஞ்சதேவியிடம் சரணடைந்திருந்ததை கூறின. அச்செய்தியின் போது அனைவரும் முகத்தை மறைத்தவாறே காவல்துறை வேன்களில் ஏறும்போது ஒருவர் மட்டும் முகத்தை காண்பித்தவாறே எந்த ஒரு சலனமும் இன்றி நிதானமாக ஆனால் கம்பீரமாக வந்து ஏறியதை காணொளிகள் காட்டின. கூடவே அவர் ஒருவரிடம் மட்டும் லஞ்சப்பணம் ஏதும் கைப்பற்றப்படவில்லை எனவும், இருப்பினும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் செய்திகள் கசிந்தன. சில தினங்களில் முழு செய்தியும் அதிகாரப்பூர்வமாக வெளியானது. எழிலன் என்ற பெயருள்ள அந்த ஒரு நபரை தவிர அவ்வலுவலக சிப்பந்திகள் அனைவருமே முறைகேடாக பணம் ஈட்டியுள்ளதோடு அவர்களுக்கு உதவி செய்த ஏஜென்ட்டுகள், ஜாப் டைப்பிங் ஆட்கள் என 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை செய்திகள் உறுதி செய்துள்ளன. முக்கியமாக எழிலன் பற்றி அனைத்து சேனல்களும் சிறப்பு ஒளிபரப்புகள் செய்தன. அலுவலகத்திற்கு தன் தந்தை வைத்திருந்த பழைய ஹெர்குலிஸ் சைக்கிளில்தான் வருவார். தனது பணிகளுக்கு ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டார். அலுவலக வேட்டையில் வரும் பங்கு வேண்டாம் என மறுத்து விடுவார். அவரது பிள்ளைகள் இருவரும் அரசு பள்ளிகளில் படிக்கின்றன. அவரது வங்கிக் கணக்கில் ரூபாய் 731 மட்டுமே உள்ளது. சிறிய வாடகை வீட்டில் வசிக்கிறார். அவசர செலவுகளுக்காக கடன் வாங்கியே சமாளிக்கிறார் என அனைத்து சேனல்களும் தங்களது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிச கண்டுபிடிப்புகளை கூவி கூவி மகிழ்ந்தன. எழிலன் ஒரே வாரத்தில் மாநில கதாநாயகர்களில் ஒருவராக மாறிப்போனார். ஆனால் இதையெல்லாம் சில தினங்களுக்கு மட்டுமே. பிறகு நாடே இவரை மறந்து போகும்.
லஞ்சத்தில் சிக்கிய பிறரையும் மறந்து போகும். ஊடகங்களும் வேறு பரபரப்பு செய்திகளை பற்றி விறுவிறுப்பாக பேசத் துவங்கும் என்பதெல்லாம் எழிலனுக்கு நன்றாகத் தெரியும். எனவே அவர் நேர்காணல் அனைத்தையும் தவிர்த்தார். தான் உண்டு தன் வேலையுண்டு என வாழ்க்கையை தொடர்ந்தார். சுற்றிலும் உள்ளோர் புகழ்ந்தாலும், தவறிழைக்கச் சொல்லி நிர்பந்தித்தாலும், ஏகடியம் பேசி இகழ்ந்தாலும் கிஞ்சித்தும் கவலையின்றி தன் வழியில் உறுதியாக பயணித்தார். அவர் முன்பு எப்போதும் போல ஏறு போல நடந்து வாழ்ந்து வந்தார். எழிலன்கள் அபூர்வ மனிதர்கள்தானே. நெஞ்சுரத்தோடு உள இருமாப்பும் இருக்கத்தானே செய்யும். என்ன நேயர்களே, இன்றைய கதை ஏறு போல் நட உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதில் ஆசிரியர் கூறியது போலவே எழிலன்கள் அபூர்வம்தானே. ஆகவே எழிலன் போல் நாம் வாழலைனாலும் எழிலன் போன்ற மனிதர்களை வாழ விட்டாலே போதும், நம் சமூகத்திற்கு நாம் செய்யும் அதுவே சிறந்த பணியாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஆத்திச்சுடி கதையோடு உங்கள் எல்லோரோடும் இணையும் வரை விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை. கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன்.